students, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 3 thermal physics. ஸோ இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பாருங்க பேஜ் நம்பர் 40ல வந்துட்டு 6th ரோமன் ஆன்சர் இன் பிரீஃப்லியில் வந்துட்டு டோட்டலாக 8 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு டிஃபைன் 1 calorie. ஸோ 1 calorie என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் லீனியர் ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது லீனியர் ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் இந்த மூணையும் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் பாய்ல்ஸ் லா. ஸோ பாய்ல்ஸ் லாவோட வந்து பாய்ஸ்ல அந்த லா வந்து ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம். ஸோ லா ஆஃப் வால்யூமை சொல்கிறாங்க, ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். ஸோ ஐடியல் அண்ட் ரியல் கேஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது ரியல் எக்ஸ்பேன்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த 8 கொஸ்டின். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம இந்த 8 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் 1 calorie. ஸோ 1 calorie டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 34ல் இருக்குது. பாருங்கள், 1 calorie. 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதாவது 1 calorie எப்படி நம்ம டிஃபைன் பண்ணானா, அதாவது 1 gram of water வந்துட்டு அதோட டெம்பரேச்சருக்கு ரைஸ் பண்ண, 1 gram of waterோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா 1 calorie அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க. 1 calorie is defined as the amount of heat energy required. நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது எதுக்கு, to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 degree Celsiusல வந்துட்டு 1 gram of waterோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 calorie அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். பேஜ் நம்பர் 34ல் இருக்கு. அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கீழே 2 கிலோ கேலரி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ கேலரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் லீனியர் ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த மூணையும் வந்துட்டு இந்த 3 எக்ஸ்பேன்ஷனையும் வந்துட்டு டிஸ்டிங்கிஷ், அதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 34 and 35ல் இருக்குது. பாருங்கள், 34ல் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், 35ல் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஸோ இதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன? When a body is heated or cooled, the length of the body changes due to change in its temperature. Then the expansion is said to be linear or longitudinal expansion. அதாவது வந்துட்டு ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியை நம்ம ஹீட் பண்ணும் போதோ அதை கூல் பண்ணும் போதோ அந்த பாடியோட லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா, எதனாலனா டெம்பரேச்சர்னால அந்த லென்த், அந்த பாடியோட லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பேன்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லீனியர் ஆர் லாங்கிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு லாங்கிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. வென் எ பாடி இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டு, அதாவது ஒரு பாடியை நம்ம ஹீட் பண்ணும் போதோ கூல் பண்ணும் போதா the length of the body changes due to change in its temperature. ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போதோ கூல் பண்ணும்போதோ அந்த பாடியோட லென்த்து சேஞ்ச் ஆகும்போது, எதனாலனா டெம்பரேச்சர்னால அந்த பாடியோட லென்த்து சேஞ்ச் ஆகும்போது அந்த எக்ஸ்பேன்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லீனியர் ஆர் லாங்கிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறோம். The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called as coefficient of linear expansion. அதாவது லென்த், ஒரு பாடியோட ரேஷியோ, அதாவது லென்த்தோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது எப்படின்னா 1 டிகிரி, அதாவது 1 டிகிரி ரைஸ் இன், அதாவது பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், அதாவது அதோட யூனிட் லென்த்துக்கு வந்துட்டு
ஒரு டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, அதாவது அதோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க the ratio of increase in length of the body. அதாவது வந்துட்டு இந்த பாடியோட லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? per degree rise in temperature to its unit length. அதாவது அதோட யூனிட் லென்த், ஒரு லென்த்துக்கு வந்துட்டு per degree, ஒரு டிகிரியில் வந்துட்டு அது வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன? இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் த சாலிட் ஆப்ஜெக்ட் due to heating, then the expansion is called superficial or aerial expansion. அதாவது ஒரு சாலிட் ஆப்ஜெக்டோட ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, எதனாலனா ஹீட்டிங்னால. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் எ சாலிட் ஆப்ஜெக்ட் due to heating, then the expansion is called superficial or aerial expansion. ஸோ லீனியர் எக்ஸ்பான்ஷனில் வந்துட்டு ஒரு பாடியை நம்ம கூல் பண்ணும்போது ஹீட்டிங்னால வந்துட்டு அது டெம்பரேச்சர்னால வந்துட்டு அதோட லென்த் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். ஸோ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் பார்க்கும்போது அதோட ஒரு சாலிட் ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து எது இன்க்ரீஸ் ஆகும், எதனாலனா ஹீட்டிங்னால. அந்த எக்ஸ்பான்ஷனை தான் நம்ம வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Superficial expansion is determined in terms of coefficient of superficial expansion. அதாவது superficial expansion நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணோம்னா அதோட கோஎஃபிஷியன்ட்னால நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். The ratio of increase in area of the body per degree rise in temperature to its unit area is called coefficient of superficial expansion. அதாவது coefficient of superficial expansion நம்ம என்ன சொல்றோம்னா ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த பாடி. அதாவது அந்த சாலிட் ஆப்ஜெக்டோட ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த பாடி பர் டிகிரி, ஒரு டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். அதாவது அதோட டெம்பரேச்சர் எப்படி ரைஸ் ஆகுது? ஒரு டிகிரி ரைஸ் ஆகுது அதோட யூனிட் ஏரியாவுக்கு. அதைத்தான் நம்ம வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன? If there is an increase in the volume of a solid body due to heating, then the expansion is called cubical or volumetric expansion. As in this cases of இங்க பாருங்க, if there is an increase in volume, அதாவது ஒரு solid பாடியோட வால்யூம் வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, எதனாலனா ஹீட்டிங்னால. ஸோ அப்படி அந்த மாதிரி அது வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பான்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கியூபிக்கல் ஆர் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் இன் த கேசஸ் ஆஃப் லீனியர் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன், cubical expansion is also expressed in terms of coefficient of cubical expansion. எப்படி வந்து லீனியர் அண்ட் ஏரியல் எக்ஸ்பான்ஷனில் வந்துட்டு வெவ்வேறு விதமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் to its unit volume is called as coefficient of cubical expansion. So coefficient of cubical expansion நம்ம எதை சொல்கிறோன்னா ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி. அதாவது ஒரு பாடியோட வால்யூம் வந்துட்டு வால்யூத்தோட ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். ஸோ அதோட யூனிட் வால்யூமுக்கு வந்துட்டு ஒரு டிகிரி மட்டும் ரைஸ் ஆகுது டெம்பரேச்சரில். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன் என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் என்னென்னு பார்த்தோம், அண்ட் தேர்ட் ஒன் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் என்ன பார்த்தோம். ஃபஸ்ட்டு லீனியர் எக்ஸ்பான்ஷனில் ஒரு பாடியோட லென்த்து வந்துட்டு சேஞ்ச் ஆகுது ஹீட்டிங்னால, அது வந்துட்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுங்கும் போது ஒரு பாடியோட ஏரியா வந்துட்டு சேஞ்ச் ஆகுது ஹீட்டிங்னால. கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பார்க்கும்போது ஒரு பாடியோட வால்யூம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது ஹீட்டிங்னால. ஸோ இதான் வந்துட்டு த்ரீ டிஃப்ரென்சஸ், அதாவது லீனியர் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனோட 3 டிஃப்ரென்சஸ். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்? இப்போ பார்த்தோம்ல கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஸோ பேஜ் நம்பர் 35 இருக்குது. இப்போ பார்த்தோம், நான் எகெயின் அந்த ஃபார்முலாவோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பாருங்க 35ல இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஆன்சரு. The ratio of increase in volume of the body per degree rise in temperature to its unit volume is called as coefficient of cubical expansion. நம்ம coefficient of cubical expansion என்னன்னு சொல்றோம்? The ratio of increase in volume of the body. ஒரு பாடியோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வால்யூமோட ரேஷியோ பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். எப்படி அதோட யூனிட் வால்யூம்த்துக்கு 1 டிகிரி வந்துட்டு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் k to the power -1. இது எப்படி இதோட SI யூனிட்னு வச்சுக்கோங்க. இதோட SI யூனிட் என்ன? k to the power -1. ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள். டெல்டா V by டெல்டா V0 is equal to alpha V into delta T. ஸோ வந்துட்டு இதான் வந்துட்டு எக்ஸ்பென்ஷன். இதில் ஆல்ஃபா விங்க அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம், எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது, அதாவது ஃபைனல் வால்யூம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வால்யூம் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் பண்ணோம்னா சேஞ்ச் இன் வால்யூம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு V0ங்கிறது வந்துட்டு ஒரிஜினல் வால்யூம், அது ஸ்டார்டிங்கில் எந்த வால்யூம் இருந்தோ அது ஒரிஜினல் வால்யூம். டெல்டா டீங்க வந்துட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர், அதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர் அந்த அது இனிஷியல், சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அது ஃபைனல். நெக்ஸ்ட்டு டெல்டா விங்க வந்துட்டு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்துட்டு ஆல்ஃபா வி. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? டெல்டா வி பை V0 is equal to alpha V into delta T. ஸோ டெல்டா விங்கிறது வந்துட்டு சேஞ்ச் இன் வால்யூம், V0ங்க வந்துட்டு ஒரிஜினல் வால்யூம், டெல்டா டீங்க வந்துட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபா விங்க வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட் பாய்ல்ஸ் லா. ஸோ இந்த லாவை பற்றி ஸ்டேட் பாய்லே லாவை பற்றி பாய்லே லாவை வந்து ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 36ல் இருக்குது பாருங்க. when the temperature of a gas is kept constant. பாருங்க பேஜ் நம்பர் 36ல ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ் கீழே இருக்குது பாருங்க, பாய்லே லா. இது அதோட ஆன்சர். இந்த லைன் தான் ஆன்சர், இந்த 3 லைன்ஸ் தான் ஆன்சர். when the temperature of gas is kept constant, அதாவது கேஸோட டெம்பரேச்சரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது the volume of a fixed mass of a gas is inversely proportional to its pressure. ஸோ ஒரு கேஸோட டெம்பரேச்சரை வந்துட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது அந்த கேஸோட ஃபிக்ஸ்டு மாஸ் தான் சொல்கிறாங்க. the volume of fixed mass of the gas, அந்த கேஸோட வால்யூம் ஃபிக்ஸான ஒரு மாஸ் தான் சொல்கிறாங்க. அது எதுக்கு இன்வெர்ஸ்னால் ப்ரொபோர்ஷனாக இருக்குது? அதோட ப்ரெஷருக்கு வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க when the temperature of a gas is kept constant, அதாவது கேஸோட டெம்பரேச்சரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது the volume of a fixed mass, ஸோ அந்த கேஸோட ஃபிக்ஸ்டு வால்யூம் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். அதோட ப்ரெஷருக்கு, அந்த கேஸோட ப்ரெஷருக்கு வந்துட்டு இன்வெர்ஸ்னலாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. P is inversely proportional to pressure is inversely proportional to 1 by volume அப்படின்னா 1 by Vன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம். ஸோ லா ஆஃப் வால்யூம் அப்படிங்கிற அந்த லா வந்துட்டு ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 37ல் இருக்குது பாருங்க. இந்த சார்லஸ் லாவை தான் வந்துட்டு நம்ம லா ஆஃப் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, Charles law is otherwise known as law of volume. First point, Charles law was formulated by a French scientist Jacques Charles. So இந்த Charles lawங்கிறது வந்துட்டு யார் கொண்டு வந்தா? French scientist-ஆன Jacques Charles கொண்டு வந்தார். ஸோ இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, according to this law, when the pressure of gas is kept constant, the volume of gas is directly proportional to the temperature of the gas. அதாவது வந்துட்டு இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேஸோட ப்ரெஷரை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது அந்த கேஸோட வால்யூம் வந்துட்டு அந்த டெம்பரேச்சருக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு திஸ் லா, when the pressure of the gas is kept constant, அதாவது ஒரு கேஸோட ப்ரெஷரை வந்துட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது the volume of a gas, அந்த கேஸோட வால்யூம் வந்துட்டு
is directly proportional to the temperature of the gas. அந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்துட்டு directly proportionalங்கிறாங்க. இப்போ V is directly proportional to T, அதாவது volume is directly proportional to temperature, or V by T is equal to constant. இதான் வந்துட்டு Charles law, அதாவது the law of volume. So Charles law is otherwise known as law of volume. According to this law, when the pressure of a gas is kept constant, the volume of gas is directly proportional to the temperature of the gas. So இதான் வந்துட்டு next question ஓட answer. Sixth question பாருங்க, distinguish between ideal gas and real gas. So ideal gasனா என்ன, real gasனா என்ன சொல்லிட்டு டிஃபரன்ஸ் பண்ணி காட்ட சொல்லிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 37ல இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 37ல ரியல் கேஸஸ் ஐடியல் கேஸஸ், ரியல் கேஸஸ் ஐடியல் கேஸஸ் ரெண்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் கேஸஸ்னா என்னன்னா, if the molecules or atom of a gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. அதாவது if the molecules or atoms of the gases, அதாவது ஒரு கேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது அது வந்துட்டு டெஃபினட் அமௌண்ட், அதாவது இன்டர்மாலிகுலர் மாஸ்ல இருக்கக்கூடிய டெஃபினட் அமௌண்ட்டோடையோ இல்லாட்டி இன்ட்ராட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா வந்தது அப்படின்னா அந்த கேஸஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரியல் கேஸஸ் அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்றாங்க, இஃப் த மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம் ஆஃப் எ கேஸஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். அதாவது ஒரு மாலிக்யூல், ஒரு கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூலும் ஆட்டமும் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும்போது அங்கே என்ன இருக்கணும், டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுலர் இருக்கணும், நெக்ஸ்ட் இன்டராட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே இருந்து ஒரு கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் ஆட்டமும் இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா then the gases are said to be real gases அப்படின்னு சொல்றோம். ஐடியல் கேஸஸ்னா என்னன்னா, if the atoms or molecules of a gas do not interact with each other, then the gas is said to be an ideal or perfect gas. அதாவது ஒரு கேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அந்த கேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஐடியல் கேஸ் இல்லாட்டி பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்றோம். ஸோ ரியல் கேஸஸுங்கும் போது ஒரு கேஸில் இருக்கக்கூடிய மாலிக்யூலோ ஆட்டமோ ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும்போது அங்கே வந்துட்டு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸும் இன்ட்ராட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு அந்த கேஸை தான் வந்துட்டு நம்ம ரியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐடியல் கேஸஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகாது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐடியல் கேஸ் ஆர் பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்துட்டு 6th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 36ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்க, இஃப் எ லிக்விட் இஸ் ஹீட்டட் டைரக்ட்லி, அதாவது ஒரு லிக்விட் வந்துட்டு டைரக்டாக ஹீட் ஆகுது, எந்த ஒரு கண்டெய்னரும் யூஸ் பண்ணாமல் டைரக்டாக ஹீட் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பேன்ஷனை தான் வந்துட்டு ரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ரியல் எக்ஸ்பேன்ஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்துட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது கீழே இருக்கு பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணானா ரேஷியோ, அதாவது ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் லிக்விடுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் த லிக்விட், அதாவது ஒவ்வொரு பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கும் எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்துட்டு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு coefficient of real expansion அப்படின்னு சொல்கிறோம். So the SI unit of coefficient of real expansion is k to the power -1. So இதோட SI unit என்ன, k to the power -1. So coefficient of real expansion is defined as the ratio of true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. Coefficient of real expansionங்கிறது வந்துட்டு வால்யூம் ஆஃப் லிக்விட் ரைஸ், அதாவது வந்துட்டு லிக்விட் வந்துட்டு ரைஸ் ஆகுது, ஒவ்வொரு டிகிரிக்கும் எவ்வளோ ரைஸ் ஆகுது யூனிட் வால்யூத்துக்கு அப்படிங்கிறத சொல்கிறத ரேஷியோ தான் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க,
வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 36 தான் இருக்குது. ஸோ அப்பேரண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்க்க முடியாது முன்னாடி. அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன? The expansion of a liquid apparently absorbed without considering the expansion of the container is called apparent expansion of the liquid. அதாவது வந்துட்டு ஒரு லிக்விட் வந்துட்டு எந்த விதமான அதாவது அந்த கண்டெய்னர் வச்சு அதை கன்சிடரே பண்ணாமல் அதுவாக ரைஸ் ஆகுது, அந்த லிக்விட் இது வந்துட்டு அதுவாக ரைஸ் ஆகுது. ஸோ அதான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு அந்த லிக்விட் வந்துட்டு எந்த விதமான ஹீட் சோர்ஸும் இல்லாமல் அதுவாக வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ அதுதான் ரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். இது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா it is defined as the ratio of apparent rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. அதாவது ஒரு லிக்விடோட யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ ரைஸ் ஆகுது, எவ்வளோ டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் ஆகுது, எப்படின்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் அப்பேரண்ட் ரைஸ், அதாவது லிக்விடோட வால்யூம் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக எவ்வளோ வால்யூம் வந்துட்டு அந்த லிக்விடில் வந்துட்டு ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற ரேஷியோ தான் வந்துட்டு coefficient of apparent ratio. The SI unit of coefficient of apparent expansion is k to the power -1. So இதோட apparent expansion ஓட SI unit என்ன k to the power -1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 8th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், 3rd சாப்டரோட ப்ரீஃப் ஆன்சர்ஸ் 8 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.